தீபத்தின் ஒளியினில் இணைவோம், திருப்பலி செலுத்திட விரைவோம். தீபத்தின் ஒளியினில் இணைவோம், திருப்பலி செலுத்திட விரைவோம். புனிதம் மலர்ந்திட மனிதம் மகிழ்ந்திட தீபத்தின் ஒளியினில் இணைவோம், திருப்பலி செலுத்திட விரைவோம். நல்வாழ்வின் தீபங்களாய் இங்கு நாளெல்லாம் ஒளிர வாருங்களே. நல்வாழ்வின் தேவைகளை நிதம் நல்லோர்க்கு இயேசு தந்திடுவார். அவரின் இல்லம் தினம் வந்தால் நம் உள்ளங்கள் ஒளியால் நிறைந்திடுமே. அவரின் இல்லம் தினம் வந்தால் நம் உள்ளங்கள் ஒளியால் நிறைந்திடுமே. அன்பு செய்யும் உள்ளங்களில் இறைவனின் அருட்பெரும் இல்லங்களே. அன்பு செய்யும் உள்ளங்களில் இறைவனின் அருட்பெரும் இல்லங்களே. தீபத்தின் ஒளியில் இணைவோம், திருப்பலி செலுத்திட விரைவோம். இன்றைய திருப்பலியானது மரித்த பராசக்தி ஜோசபின் நாடார் மற்றும் எஸ்.எம். சிலுவை, எஸ்.எம். சவரி மற்றும் எஃப். சிலுவை முத்து, எஸ். ரெஜினா மேரி இவருடைய ஆன்ம இழைப்பாட்சிக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்று கிறிஸ்துவின் தூய்மை மிகு திரு உடலும் திரு இரத்தமும் பெருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம். இயேசு தன்னையே முழுமையாக நமக்கு கையளித்தார். அதற்கு நன்றியாக நாம் இந்த பலியை செலுத்துகின்றோம். ஒவ்வொரு திருப்பலியும் இறைவனுக்கு இறைவன் செய்த அந்த தியாகத்துக்கு நன்றியாக நாம் செய்யக்கூடிய நன்றி. எனவே இதை உணர்ந்து இறைவன் நமக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும், குறிப்பாக அவரது உடலையும் இரத்தத்தையும் நமக்கு தந்ததற்காக நாம் இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இந்த திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய குற்றங்கள், குறைகள், பாவங்களை நினைத்து இறைவனிடம் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள வந்தாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே
இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகிலே நன்மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர், உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி, உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வழங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர அருள்வீராக. தந்தையாக இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். மோசே மக்களை நோக்கி கூறியது: உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் பாலை நிலத்தில் உங்களை கூட்டிச் சென்ற எல்லா வழிகளையும் நினைவில் கொள்ளுங்கள். அதன் மூலமே அவர் உங்களை எளியவராக்கினார்.
அவர்தம் கட்டளைகளை நீங்கள் கடைபிடிப்பீர்களோ மாட்டீர்களோ என உங்கள் உள்ள சிந்தனையை அறிந்து கொள்ளவும் சோதித்தார். அவர் உங்களை எளியவராக்கினார், உங்களுக்கு பசியை தந்தார். ஆனால் மனிதர் அப்பத்தினால் மட்டுமன்று, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் உயிர் வாழ்கின்றார் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளுமாறு நீங்களும் உங்கள் மூதாதையரும் அறிந்திராத மன்னாவினால் உங்களை உண்பித்தார். அடிமைத்தனத்தின் வீடாகிய எகிப்து நாட்டிலிருந்து உங்களை கூட்டி வந்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை மறந்துவிட வேண்டாம். அவரே கொள்ளிவாய் பாம்புகளும் தேள்களும் நிறைந்த நீரற்று வறண்ட நிலமான பரந்த கொடிய பாலை நிலத்தில் உங்களை வழி நடத்தியவர். இறுகிய பாறையிலிருந்து உங்களுக்காக நீரை புறப்படச் செய்தவர். உங்கள் மூதாதையருக்கு தெரிந்திராத மன்னாவால் பாலை நிலத்தில் உங்களை உண்பித்தவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். நீங்கள் பாட வேண்டிய பல்லவி. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக, 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 சீயோனே உன் கடவுளை புகழ்வாயாக, எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக, சீயோனே உன் கடவுளை புகழ்வாயாக, அவர் உன் வாயங்களின் தாள்களை வலுப்படுத்துகின்றார், உன்னிடமுள்ள உன் பிள்ளைக்கு ஆசி வழங்குகின்றார். எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக, எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக, அவர் உன் எல்லை புறங்களில் அமைதி நிலவச் செய்கின்றார், உயர்தர கோதுமை வழங்கி உன்னை நிறைவடைய செய்கின்றார், அவர் தமது கட்டளையை உலகில் அனுப்புகின்றார், அவரது வாக்கு மிகவும் விரைவாய் செய்கின்றது. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக, எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக, யாக்கோபுக்கு தமது வாக்கையும் இஸ்ரேலுக்கு தம் நியமங்களையும் நீதி நெறிகளையும் அறிவிக்கின்றார், நீதி நெறிகளையும் அறிவிக்கின்றார், அவர் வேறெந்த இனத்துக்கும் இப்படி செய்யவில்லை, அவருடைய நீதி நெறிகள் அவர்களுக்கு தெரியாது. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக, எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக, எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக, எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக.
திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, கடவுளை போற்றி திருவிருந்து கிண்ணத்திலிருந்து பருகுகிறோமே, அது கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்பத்தை பிட்டு உண்ணுகிறோமே, அது கிறிஸ்துவின் உடலில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்பம் ஒன்றே. ஆதலால் நாம் பலராயினும் ஒரே உடலாய் இருக்கிறோம். ஏனெனில் நாம் அனைவரும் அந்த ஒரே அப்பத்தில்தான் பங்கு கொள்கிறோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு யூதர்கள் கூட்டத்தை நோக்கி கூறியது, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை யாராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் அவர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தாலொழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை கொண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல, அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, பல நாட்களுக்கு பிறகு மீண்டும் குரேகாம் ஜெபமாலை மாதா ஆலயத்தில் மீண்டும் திருப்பலி நிறைவேற்ற ஒரு வாய்ப்பை கடவுள் கொடுத்ததற்காக கடவுளுக்கு நன்றி.
இந்த திருப்பலி மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிக மகிழ்ச்சி. ஜெபிப்போம். மிக விரைவில் இந்த லாக்டவுன் முடிந்து நாம் மீண்டும் நம்முடைய ஆலயத்தை சந்தித்து ஆலயத்தில் திருப்பலியை காண முடியும். அதற்குள்ள வாய்ப்பை இறைவன் நமக்கு தருவார். அன்புக்குரியவர்களே, இன்று இயேசுவின் திரு உடலையும் இரத்தத்தையும் நாம் பெருவிழாவாக கொண்டாடுகின்றோம். இந்த லாக்டவுன் சமயத்தில் நடந்த ஓரிரு நிகழ்ச்சிகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நான் விளைகின்றேன். ஒரு செவிலியர், ஒரு மாதத்திற்கு முன்பு நடந்த ஒரு நிகழ்வு. ஒரு செவிலியர் 2 வாரமாக, செவிலியர் என்பது ஒரு நர்ஸ், ஒரு மருத்துவமனையில் வேலை செய்து கொண்டு 2 வாரங்களாக வீட்டிற்கு வர முடியாமல் அங்கேயே தங்கி நோயாளிகளை கவனித்துவிட்டு வீட்டிற்கு வருவதற்கு முன்பு அவர்களுக்கு டெஸ்ட் செய்து அவருடைய உடலில் கொரோனா வைரஸ் கிருமி இல்லை என்பதை தெளிவுபடுத்திய பின் அவர் வீட்டிற்கு வருகின்றார். அந்த நர்ஸ் வீட்டுக்கு வரும்போது அந்த பில்டிங்கில் இருந்த அனைவருமே அந்த நர்ஸை கண்டவுடன் வீடுகளில் சென்று கதவுகளை அடைத்துக் கொண்டார்கள். இந்த நர்ஸுக்கு மனவேதனை ஏற்பட்டது. இருந்தாலும் மௌனமாக அதை அடக்கிக் கொண்டு தன்னுடைய வீட்டில் இருந்தார். அதே நாள் எப்பொழுதெல்லாம் இந்த நர்ஸ் வீட்டை விட்டு வெளியே வருகின்றார்களோ அப்பொழுது அந்த பில்டிங்கில் இருக்கக்கூடிய அனைவருமே வீட்டுக்கு உள் செல்கின்றார்கள். ஏனென்றால் ஒரு பயம், ஒருவேளை இந்த நர்ஸுக்கு கொரோனா வைரஸ் இருந்து விட்டால் அது நமக்கும் வந்துவிடுமே என்ற ஒரு பயம். அந்த பயத்தால் அவளை விட்டு அவர்கள் விலகி செல்கின்றார்கள். குளித்து விட்டு துணியை உலர்வதற்காக போடுவதற்கு வந்தால் அந்த துணியை கண்டவுடன் துணி போடப்பட்டிருப்பதை நீக்குவதற்காக ஒரு குச்சியை எடுத்து அந்த துணியை அவர்கள் மாற்றி போடுகின்றார்கள். எப்பொழுதெல்லாம் இந்த நர்ஸ் வெளியே வருகின்றார்களோ அவர்கள் முணுமுணுத்தார்கள். தங்களுடைய குடும்பத்தை அழைத்துக் கொண்டு தங்களுடைய வீட்டுக்கு சென்றார்கள். இதை கண்ட அந்த நர்ஸ் 2 நாள் பொறுத்தாள். 3வது நாள் கோபத்துடன் அந்த பில்டிங்கில் உள்ள அனைவரையும் கேட்ட ஒரு கேள்வி நம்மையும் கேட்கின்றாள். பயத்தோடு வாழக்கூடிய ஒவ்வொருவரையும் கேட்கின்றாள் அந்த நர்ஸ். நீங்கள் நோயாளிகளாக இருக்கும் போது, மருத்துவமனைக்கு வரும்போது உங்களை நான் தீண்டத்தகாதவர்கள் போல என்னுடன் பணி செய்யக்கூடிய, சேவை செய்யக்கூடிய நர்ஸ்களும் டாக்டர்ஸ்களும் உங்களையும் தீண்டத்தகாதவர்கள் போல உங்களை வழி நடத்தினால், உங்களை காணும் போது நாங்கள் எங்களுடைய அறைக்குள் சென்று உங்களை கவனியாது விட்டால் உங்கள் மனம் எவ்வளவு வருத்தப்படும். எங்களுடைய வாழ்வை நாங்கள் துச்சமாக எண்ணி உங்களுக்காக நாங்கள் சேவை செய்கின்றோம். ஆனால் நான் வீட்டுக்கு வரும்போது என்னை நீங்கள் தீண்டத்தகாதவர்கள் போல் நடத்துகின்றீர்களே. அன்புக்குரியவர்களே, இது அந்த நர்ஸ் மட்டும் சொல்வதல்ல. யாரெல்லாம் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்களோ, யாருடைய குடும்பங்களிலெல்லாம் அவருடைய உறவினர்கள், நண்பர்கள் மரித்து இருக்கின்றார்களோ அவருடைய குடும்பங்களையும் நாம் இப்படிதான் தள்ளி வைக்கின்றோம், ஒதுக்கி வைக்கின்றோம். கொல்கத்தாவில் ஒதுக்கி வைக்கப்பட்ட தொடுநோயாளிகளை அன்னை தெரசா தொடக்கூடாது என்று நினைத்திருந்தால் இத்தனை பேர் வழியில் இறந்திருப்பார்கள். ஆனால் அவர்களை தொட்டு குணமாக்க இறைவன் சித்தமானார். அதற்காக தான் எந்த ஒரு தயாரிப்பும் இல்லாமல் அவ்வளோரு கொரோனா வைரஸ் உள்ளவர்களோடு கொஞ்சம் குலாக வேண்டும் என்று நான் கூறவில்லை. மனித மாண்போடு அவர்களை நடத்துவோம். அவர்களும் மனிதர்கள் என்பதை நாம் மதிப்போம். அதுதான் நாம் மனிதர்களாகிய இந்த இறைவனுடைய திரு உடலையும் இரத்தத்தையும் நாம் கொண்டாடக்கூடிய விழாவாக இருக்க வேண்டும் என்றால் நாம் அவர்களை மனிதர்களாக மதிப்போம். இயேசு இன்றைய 2வது வாசகத்தில் தூய பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் இதைத்தான் கூறுகின்றார். நாம் எல்லோரும்
ஒரே உடல். ஏனென்றால் இறைவனுடைய உடலை நாம் அருந்துகின்றோம், அவருடைய உடலை எல்லோருமே அருந்துகின்றோம். எனவே நாம் அனைவருமே ஒரே உடலாக இருக்கின்றோம். பிரிவினை அல்ல, மனித நேயத்தோடு நாம் மற்றவரை நடத்துவோம். இரண்டாவதாக அன்புக்குரியவர்களே, பயம். எனக்கு வந்துவிடுமோ, நான் பாதிக்கப்பட்டு விடுவேனோ, என்னுடைய குடும்பத்தில் வந்துவிடுமோ என்று ஒரு பயம். பயம் இருக்கும் போது கடவுள் நம்மோடு இருக்க முடியாது. மும்பை மாநகரத்திலேயே பலரும் வந்து வேலை தேடுவதற்காகவும் உழைத்துக் கொண்டு இந்த வைரஸ் வந்ததால் அவர்களுக்கு வேலை இல்லாமல் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு திரும்பி செல்லும் போது அந்த சொந்த ஊர்களில் அவர்களை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றார்கள். மும்பையிலிருந்து வருகின்றீர்களா? மறுக்கின்றார்கள். பெற்ற பிள்ளைகள், பெற்ற பெற்றோர்களை கூட பிள்ளைகள் ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றார்கள். இங்கிருந்து உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வேலை செய்து கொண்டு இருந்தக்கூடிய மக்கள் அங்கு சென்றார்கள். அங்கு இருக்கக்கூடிய பெற்ற பிள்ளைகளே இந்த பெற்றோர்களை தங்களுடைய வீட்டில் அனுமதிக்கவில்லை. எனவே இந்த தொழிலாளிகள், மும்பையில் இருக்கக்கூடிய தொழிலாளிகளுக்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு, நீங்கள் அங்கே இருந்து மடிந்தாலும் மடிந்து விடுங்கள், ஊருக்கு வர வேண்டாம். என்ன ஒரு பயம்! பயம் எதற்கு? என்னுடைய குழந்தை, என்னுடைய தாய், என்னுடைய தந்தை நோய்வாய்ப்பட்டிருந்தால் நான் அவர்களை உண்மையான அன்பு இருந்தால் அவர்களை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் எனக்கு கொடுத்ததால் தானே இன்று நான் என் பெற்றோரிடமிருந்து நான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கின்றேன். அவர்களை நான் மதிக்க வேண்டும், அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் நான் செய்ய வேண்டும். என் உயிர் போனாலும் என்னுடைய பெற்றோர்கள் வாழ வேண்டும் என்று நினைப்பதுதான் உண்மையான அன்பு. அதுதான் நாம் இன்று இந்த இறைவனுடைய திரு உடலையும் இரத்தத்தையும் கொண்டாடக்கூடிய பெரு விழாவை உண்மையாக நினைத்திருந்தால் நாம் உண்மையாக மற்றவர்களை அன்பு செய்வோம். மூன்றாவதாக அன்புக்குரியவர்களே, நாம் இறைவனுடைய உடலையும் இரத்தத்தையும் நம்முடைய உடலில் அருந்தும் போது நாம் அவருடைய உடலாக மாறுகின்றோம். இதைத்தான் பவுலடிகளார் சொல்கின்றார், வாழ்வது நானல்ல, என்னில் வாழ்வது கிறிஸ்துவே. ஆக நாம் இறைவனுடைய உடலையும் இரத்தத்தையும் உண்ணும் போது நாம் இறைவனுடைய உடலாகவும் இரத்தமாகவும் மாற்றப்படுகின்றோம். இறைவனுடைய உடலாகவும் இரத்தமாக மாற்றப்படும் போது நமக்குள் வாழ்வது இயேசு கிறிஸ்துவே. பல வேளைகளில் நாம் இயேசுவை வெளியே வைத்து பகடத்தில் கும்பிட்டு விட்டு, ஆண்டவரே நீர் அங்கிருக்கிறேன், நான் இங்கிருக்கிறேன் என்று அவரை விட்டு தள்ளி இருக்கின்றோம். இன்று நாம் கோயிலுக்கு வர வேண்டும் என்று நினைக்கின்றோம், ஆனால் வர முடியாத சூழ்நிலை. அந்த நேரத்தில் நமக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தை என்னவென்றால், நான் உன்னுள் வாழ்கின்றேன், உனக்குள் இருக்கின்றேன், உன்னோடு நடக்கின்றேன், உன்னோடு வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றேன் என்ற வார்த்தையை இறைவன் நமக்கு தருகின்றார். இதை உணர்வோம். இறைவன் நம்மோடு இருக்கின்றார், நம்மோடு பயணிக்கின்றார், நம்மோடு செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைகளிலும் அவர் நம்முடன் இருக்கின்றார் என்பதை உணரும் போது கோயிலில் வந்து நாம் இறைவனுடைய உடலையும் இரத்தத்தை பெற முடியவில்லை என்றாலும் அவர் நம்மோடு இருக்கின்றார், வார்த்தை வழியாக இருக்கின்றார் என்பதை உணர்வோம். என்றால் முதல் வாசகத்தில் அதைத்தான் மோசே கூறுகின்றார், மனிதன் அப்பத்தினால் மட்டுமற்று மாறாக இறைவனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு சொல்லாலும் உயிர் வாழ்கின்றார். ஆக இது உணர்ந்தவர்களாக அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட ஒரு சோதனையான நேரத்தில் இறைவன் நம்மோடு வாழ்கின்றார் என்பதை ஏற்றுக்கொண்டு நாம் மற்றவர்களுக்கு நம்மை முழுமையாக அர்ப்பணிப்போம். எவ்வாறு இயேசு தன்னையே முழுமையாக மற்றவர்களுக்கு அர்ப்பணித்தாரோ அது போலவே மக்களை மனித நேயத்தோடு பார்ப்போம். பயத்தை விரட்டி விசுவாசத்தை ஏற்றுக்கொள்வோம். இறைவன் நம்மோடு வாழ்கின்றார். ஆமென். எழுந்து நின்று நாம் விசுவாசத்தை அறிக்கையிடுவோம்.
விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியார் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதனானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். நாத்துவின் ஆட்சி பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னித்து தூய்மை பெற்று பரிகார வாழ்வு நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். உங்கள் மதுரை கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்தவ மக்கள் அனைவரும் இறை நம்பிக்கையின் நிறைவை பெற வேண்டும் என மன்றாடுவோமாக. கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இன்னும் நம்பிக்கை கொள்ளாத அனைவரும் அருள் கொடைகளை நிறைவாக பெற வேண்டும் என்று உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாட்டை நெறிப்படுத்துவோம், ஆண்டவரின் ஆற்றலை பெற்றிட வேண்டும் என கெஞ்சி மன்றாடுவோம். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மிதமான காலநிலையையும் நல்ல விளைச்சலையும் நாம் பெற்றிட உலகை ஆளும் ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோம். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திருப்பலி காண முடியாமல் வீடுகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் இறைவனுடைய ஆசிரை இந்த திருப்பலி மூலமாக பெற வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறந்த நம்பிக்கையாளர்களுடைய ஆன்மாக்களின் இளைப்பாற்றிக்காக மனிதர் அனைவருக்கும் நடுவராக வரும் ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். முழு நம்பிக்கையோடு ஆண்டவரின் இரக்கத்தை கெஞ்சி மன்றாடும் நம் அனைவருக்காகவும் கிறிஸ்துவை மன்றாடுவோம். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரின் நன்மையை எதிர்பார்க்கும் நமக்காகவும் நம்முடைய தேவைகளுக்காகவும் ஆண்டவர் கிறிஸ்துவின் இரக்கத்தை கெஞ்சி மன்றாடுவோம். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுக்களை பரிவிரக்கத்துடன் ஏற்றுக்கொண்டு நாங்கள் இறைஞ்சி கேட்பவற்றை கனிவுடன் தந்தருள வேண்டும் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென்.
ஆண்டவரே, அனைத்துலக இறைவாதை வாழ்த்த பெறுவீராக. ஏனென்பது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமாக இந்த அப்பத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலக இறைவாதை வாழ்த்த பெறுவீராக. ஏனென்பது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பும் பயனுமான இந்த ரசத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆத்மபாரமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையது வாரை பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு கேட்டதாக அப்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகள் உமது மீட்பின் மறைபொருளை குறித்து காட்டுகின்றன. அதனால் உமது திரு அவைக்கு ஒற்றுமை அமைதி ஆகிய கொடைகளை கனிவுடன் தந்திருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றும் உள்ள மெய்யான குருவாகிய அவர் நிலையான பலிமுறையை ஏற்படுத்தினார். மீட்பு அளிக்கும் பலி பொருளாக முதல் தம்மையே உமக்கு ஒப்புக் கொடுத்து தம் நினைவாக நாங்களும் பலி செலுத்த வேண்டும் என்று கற்பித்தார். எங்களுக்காக பலியான அவருடைய திருவுடலை உண்ணும் போதெல்லாம் நாங்கள் வலிமை பெறுகின்றோம். அவர் எங்களுக்காக சிந்திய திரு ரத்தத்தை பருகும் போதெல்லாம் நாங்கள் கழுவப்பட்டு தூய்மை அடைகின்றோம். ஆகவே வானதூதன் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் முதுமாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம். இயேசுவின் உடலை ஆராதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம். இயேசுவின் உடலை ஆராதிக்கின்றோம். அவனவே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம். இயேசுவின் இரத்தத்தை ஆராதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம். இயேசுவின் இரத்தத்தை ஆராதிக்கின்றோம். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமொன்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆஸ்வல் கிரேஷியஸ், எல்லா திருநிலையாளர்கள் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், குறிப்பாக இந்த கொரோனா வைரஸ் லாக்டவுன் நேரத்தில் இறந்து போன அனைத்து ஆன்மாக்களுக்காகவும், நம்முடைய பங்கில் மரித்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும், நம்முடைய உற்றார் உறவினர் மரித்திருந்தால் அவருடைய ஆன்மாக்களுக்காகவும் இந்த நேரத்தில் மௌனமாக ஜெபிப்போம். இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்கும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையாக கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையாக பயிற்சி பெற்ற நாம் துணிந்து செல்வோம். ஒரு பெயர் தூயது என போற்றப் பெறுக.
உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிரான குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் வென்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அடுத்தெழுவீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் முக மலர்ச்சியுடன் நம்முடைய சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டுமே சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். வானி நின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு, இதை யாராவது உண்டா? அவன் என்றுமே வாழ்வான், அவன் என்றுமே வாழ்வான். எனது உணவை உண்ணும் எவரும் பசியை அறிந்திடார். எனது உணவை உண்ணும் எவரும் பசியை அறிந்திடார். என்றும் எனது குருதி பருகும் எவரும் தாகம் தெரிந்திடார். நானே வானிலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவு, இதை யாராவது உண்டா? அவன் என்றுமே வாழ்வான், அவன் என்றுமே வாழ்வான். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எந்த அன்பின் அருளையாலும் எங்களை புரித அன்பு தீயால் பற்றி எறிய செய்வதாக. இவ்வாறு நாங்கள் உம் திருமகனிடம் என்றும் ஈர்க்க பெற்று எங்கள் சகோதர சகோதரிகளில் அவரையே கண்டுகொள்ள செய்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய பங்கில் எப்பொழுது மீண்டும் திருப்பலி காண முடியும் என்று தெரியவில்லை. அதற்காக நாம் ஜெபிப்போம்.
ஆனால் ஒவ்வொரு நாளும் நாங்கள் பங்கு தந்தையும் நானும் திருப்பலி நிறைவேற்றுகின்றோம். உங்களுடைய திருப்பலி கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அதை நம்முடைய அலுவலகத்தில் வந்து கொடுத்து உங்களுடைய திருப்பலி கருத்துக்களுக்காக நாங்கள் ஒவ்வொரு நாளும் திருப்பலி நிறைவேற்றுகின்றோம். இரண்டாவதாக, இந்த கொரோனா வைரஸ் நேரத்தில் நம்முடைய பங்கிலிருந்து மரித்து போன ஆன்மாக்களுக்காக திருப்பலி நிறைவேற்ற முடியவில்லை. எனவே உங்களுடைய குடும்பத்தில் இந்த பங்கிலிருந்து இறந்து போன யாராக இருந்தாலும் அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தார் மொத்தம் 10 பேர் நம்முடைய பங்கில் வந்து கோயிலுக்கு மேலே இருக்கக்கூடிய ஹாலில் வைத்து உங்களுக்காக திருப்பலி நிறைவேற்றப்படும். இறந்து போன ஆன்மாக்களுக்காக இந்த திருப்பலி நிறைவேற்றப்படும். திருப்பலியில் 10 பேர் மட்டும் உங்களுடைய குடும்பத்திலிருந்து வந்து திருப்பலியை பங்கு கொள்ள அன்போடு அழைக்கின்றோம். அது இல்லாமல் உங்களுடைய வீடுகளில் கஷ்டமாக இருந்தால் அரிசி, பருப்பு, ரேஷன் ஏதாவது தேவைப்பட்டால் பங்கு அலுவலகத்தில் நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு அதற்கான ஏற்பாடுகள் செய்து தரப்படும். நாங்கள் உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம். நான் திருப்பலியில் கூறுவது போலவே பயத்தை மறந்து இறைவனோடு ஒன்றித்து நாம் வாழ்வோம். கடைசியாக, இந்த திருப்பலி நாம் லைவாக திருப்பலி காண வேண்டும் என்றால் குறைந்தது 1000 பேராவது சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டும். இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் உங்களுடைய மொபைலில் இருக்கும். அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்தால் லைவாக நாம் இந்த திருப்பலியை காண முடியும். எனவே யாரெல்லாம் இப்பொழுது திருப்பலி பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அதில் சப்ஸ்கிரைப் என்ற ஒரு பட்டன் இருக்கும். அதை அழுத்துங்கள். அப்படி அழுத்தும் போது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் லைவாக உங்களுக்கு இந்த திருப்பலி காண ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. தூய மிக்கேல் அதிதூதரை நோக்கி மன்றாட்டு. தூய மிக்கேல் அதிதூதரே, இறைவனின் அணியில் புகழ் பெற்றவரே, தேவதூதர்களின் தலைவரே, இறைவனுக்கு எதிராக எழுப்பிய அலகைகளை எதிர்த்து போர் புரிந்து அவைகளது ஆணவத்தை அடக்கி நித்திய நரகத்தில் தள்ளிய வாரவ தலைவரே, இறைவன் சித்தத்திற்கு என்றும் அமைந்து தாட்சியில் உயர்ந்து புகழ்பெற்ற அதிதூதரே, மனிதரை படுகொலியில் தள்ளி பழிவாங்க கொதித்தெழும் பசாசின் முயற்சிகளை தகர்த்தெறிந்து இறை மக்களை வல்லமையுடன் பாதுகாக்கும் காவலரே, இறை மக்களுக்கு எண்ணற்ற நன்மை செய்பவரே, எங்களை உமது பாதுகாவல் வைக்கின்றோம். பசாசின் பிடியிலிருந்து எங்களை விடுவித்தரணும். இறைவனில் நாங்கள் என்றும் நிலைத்திருக்க எங்களுக்காக மன்றாடும். ஆமென். புனித மிக்கேல் அதிதூதரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அம்மா எங்கள் தாயே, உன்னை பாடாத நாவில்லையே, அருகே நீயும் வரவே, உன்னை தேடாத நாளில்லையே. அந்த மேலோகம் மண்ணிலா தாயாக எண்ணிலா, பூலோகம் வந்த வெண்ணிலா என்னை தேடு. அம்மா எங்கள் தாயே, உன்னை பாடாத நாவில்லையே, அருகே நீயும் வரவே, உன்னை தேடாத நாளில்லையே. ஏழையின் கண்ணீர் இங்கு கரைந்தோடுதே, கானமழை நெஞ்சில் பொங்கி வழிந்தோடுதே, ஏந்தி வந்து சுமையெல்லாம் கனவானதே, சுகராகம் பாட எங்கள் மனம் தேடுதே. மரியே உன்னை அடைந்தோம், நெஞ்சம் நிறைந்தோம் அன்பில்
பாட